விஜயும் காவேரியும் வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அலங்கரிச்சிருக்கு. அப்படியே வீடே ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் பார்த்து விஜயும் காவேரியும் யோசிக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. எனக்கும் ஒன்றும் புரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே ஆச்சரியமா பார்த்துட்டே வராங்க. அப்போ தாத்தா பாட்டி வராங்க. பாட்டிக்கிட்ட என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னோடனே, இன்னைக்கு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்குது. அதனால் 2 பேரும் போயிட்டு இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாட்டி என்ன ஆச்சு? திடீர்னு எதுக்காக இந்த புது ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே, காவேரி உனக்கு புடவை நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோ, விஜய் உனக்கும் நல்லா இருக்கான்னு பார்ப்பா அப்படி சொன்னோன்னே, என்ன பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் கல்யாணி இப்படி 2 பேரையும் போட்டு படுத்துற, 2 பேர்ட்டு விஷயத்த சொல்லிட வேண்டியதானே அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு தானே நினச்சேன் அப்படின்ட்டாங்க. உடனே ராதா ஆமாம் அம்மா சொல்லிட்டா இப்போவே இப்படி, நீங்கள் 2 பேரும் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம், முதல்ல குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க அப்படின்னோடனே, பாருங்கள் பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு, நான் வேறு இன்றைக்கி வெளியே போகணும்ல ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. டேய் அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம்டா, இன்றைக்கி எங்கேயும் 2 பேர் போகக்கூடாது அப்படின்னோடனே, ஒன்றும் புரியல 2 பேருக்கும். வேறு ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி காவேரிக்கு ஒரு சடங்கு இருக்குது, 5ஆம் மாத சடங்கு, நம்ம பூ முடிச்சு இந்த சடங்கை பண்ணுவோம், அதனால் எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். நிஜமாவா பாட்டி அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, பாட்டி இப்போது என் அம்மாவெலாம் ஒன்றும் கூப்பிடலையே, அதெல்லாம் சாரதாவை வர வச்சாச்சு, எந்த பிரச்சனை, சாரதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க உங்கள் வீட்டிலேருந்து, நீங்கள் 2 பேரும் கிளம்ப வேண்டியதாக, பாக்கி சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு. ஒன்றும் புரியல 2 பேருக்கும். என்ன 2 பேரும் முடிக்கிறீங்க, எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஏன் சொல்லணும், அதெல்லாம் இப்போ சொல்லியாச்சுல, போய் கிளம்புங்க போங்க அப்படின்னோடனே, ஒன்றும் புரியாமல் 2 பேர் நிற்கிறாங்க. கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியும் ராதாவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னோடனே, பாட்டி எல்லாம் காரணத்தோடு செய்வாங்க காவேரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நம்ம 2 பேரும் குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ காவேரியால் சாரி ஒழுங்காக கட்ட முடியல. ஏங்க முன்னாடியெல்லாம் நான் கட்டிடுவேங்க, முன்னாடி நீ கட்டிடுவேன், இப்போ கட்ட முடியல. ஆமாங்க இப்போ தான் பாப்பா வந்துடுச்சுல, வயிறு பெருசாகிடுச்சுங்க, அதனால தான் என்னால் ஃபில்டர் சரியாக மடிக்க முடியலங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழகாக மடித்து விடுறாரு. ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல்ல ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு சாரி இதே மாதிரி தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, அப்போ கூட நீங்கள் தானே அழகாக இது மாதிரி மடித்து விட்டீங்க அப்படின்னோடனே, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்றார். பின்ன ஞாபகம் இல்லாமல் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ சூப்பராக மடித்து விட்டீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போவும் அழகாக மடித்து விடுறீங்க அப்படின்னோடனே, சரி சரி இங்கே பாரு, இந்த மாதிரி இறக்கமாக வச்சு கட்டினேன்னா தான் பாப்பாவுக்கு வலிக்காமல் இருக்கும், காவேரி இங்கேப்பா ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது சரியா, பாப்பாவுக்கு வலிக்கும், சரிங்க அப்படின்றாங்க. அடுத்து எங்க நார்மல் புடவையாக இருந்தால் நானே அழகாக மடித்து கட்டிடுவேங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, இது இப்போ இந்த மாதிரி பட்டு சாரியா, அதாங்க என்னால் சரியாக மடிக்க முடியல அப்படின்றாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம விஜய். அப்படியே ரசிக்கிறாங்க விஜயை பார்த்து காவேரி. என்னம்மா காவேரி கிளம்பிட்டியா அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. கிளம்பிட்டேன் பாட்டி அப்படி சொல்லி சொன்னாங்க. என்ன வெறும் புடவை மட்டும் கட்டியிருக்கா, நகையெல்லாம் எடுத்து போடலையா, ஏண்டா நகையெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டியா நீன்னா, சரி பாட்டி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. எல்லா நகையும் போட்டுக்கணும் சரியா, பாட்டி இவ்வளோ நகையெல்லாம் வேணாம் பாட்டி, அதெல்லாம் தெரியாது எல்லாம் தான் போடணும் அப்படி சொல்லிட்டு சொன்னதால் சரின்னு சொல்லிட்டு காவேரியும் என்னங்க இது அப்படின்னோடனே, இன்றைக்கி ஒரு நாள் தானே காவேரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம சாரதா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க வீட்டில், காவேரி வீட்டில். அப்போ அவங்க அக்கா தங்கச்சிக்கு 2 பேருமே வந்துடுறாங்க. காவேரி எங்கே கிளம்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி நான் காவேரி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வராங்க. காவேரி பார்த்து அப்படியே எவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு முகர்றாங்க. என்னம்மா திடீர்னு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுவாங்க எனக்கு தெரியாதுமா அப்படின்றாங்க. திடீர்னு தாண்டி உன் பாட்டியும் சொன்னாங்க அப்படின்னோடனே, எப்படி இருக்கீங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரிம்மா நீ வந்திருக்க, அக்கா வரலையா, யமுனா வரலையா அப்படின்னோடனே, எல்லாரும் வந்திருக்காங்கடி, சரிம்மா எதுக்காக இங்கே வரல அப்படின்னோடனே, அதுங்க 2ம் அங்கேயே இருக்குதுங்கடி, சரி விடு பரவாயில்ல, நீ வா நம்ம போகலாம் அப்படி சொன்னோன்னே, எல்லாம் எடுத்துக்கிட்டியா, இந்த பூவெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு எல்லாம் அலங்கரித்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க காவேரியை. ரொம்ப சந்தோஷமாக காவேரி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க காவேரியை. காவேரி உட்காருமா அப்படி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்க அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா கங்காக்கும் யமுனாக்கும் வயிறு எரிச்சலாக இருக்குது. காவேரிக்கு இந்த அளவு பார்த்து பார்த்து எல்லாம் செய்கிறாங்களே, கழுத்து நகை போட்டிருக்கா, இப்படி இருக்காளே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து பார்த்து வெம்புறாங்க. உடனே அக்கா நீ வந்துட்டியா அக்கா, எப்போக்கா வந்த அப்படின்னோடனே, இப்போ தாண்டி வந்தேன் அப்படின்றாங்க கங்கா. யமுனா நீயும் வந்துட்டியா, ஆமாம்மா நானும் வந்துட்டேன் அப்படின்றாங்க. யமுனா பார்த்து டென்ஷன் ஆகுறாரு நவீன், இவளுக்கு இதே வேலை தானே.